எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம்பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தப முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த செந்நெறிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனையிலே தொடர்ந்து பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழி மேகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனது திருவருள் கருணையினாலே நாம் சைவ சித்தாந்தத்தினுடைய மணிமகுடமாக போற்றக்கூடிய சிவஞான போதத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நாம் கடந்த சில வகுப்புகளிலே சிறப்பு பாயிரம், அடுத்தது நமக்கு மங்கள வாழ்த்து என்று சொல்லக்கூடிய வகையிலே அவையடக்கம் முதலியவற்றை நிறைவு செய்து சமயங்களினுடைய வகைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே 24 சமயங்களினுடைய தன்மைகளை கொஞ்சம் விரிவாக சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே சமயங்கள் 4 வகை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்று 4 வகை தொகுப்புகளாக அவை பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றிலும் 6 சமயங்கள் ஆக மொத்தம் 24 சமயங்கள் என்பதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதில் புறப்புற சமயங்கள் என்று சொல்லக்கூடிய உலகாயதம், 4 வகை பௌத்தம், சமணம் ஆகியவற்றினுடைய தத்துவ கொள்கைகளை எல்லாம் ஒருவாறு நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்று புறச்சமயத்தையும் அகப்புற சமயத்தையும் அகச்சமயத்தையும் சிந்தித்து நாம் அதை ஒருவாறு நிறைவு செய்து முதல் நூற்பாக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஏன்னா இனிய பகுதி கொஞ்சம் அது அளவுக்கு விரிவாக இருக்காது. காலையிலே உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னது, அந்த அளவுக்கு விரிவாக இருக்காது. புறப்புறம்தான் கொஞ்சம் விரிவாக இருக்கும். புறம் கொஞ்சம் அதை நோக்க கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அகப்புறமும் அகமும் ரொம்ப விரிவாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவை நம்மோடு பெரும்பான்மை எப்படி இருக்குது, ஒத்து இருக்கிறது. வேறுபாடு பெருசாக இல்லை. எதற்கு, அகச்சமயத்திற்கும் அகப்புற சமயத்திற்கும். அதனால் ரொம்ப விரிவாக அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் புறச்சமயத்தை சிந்தித்து விரைவாக நாம் அகப்புறம் அகம் என்றவற்றை இன்றைய காலை அமர்வில் நிறைவு செய்து மதியத்திற்கு மேலே நாம் எங்கே போகலாம், சூத்திரத்துக்குள்ளே போயிடலாம். முதல் சூத்திரத்துக்குள்ளே
போயிடலாம், அப்பா இப்போவாது போகிறீங்களா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையாக இன்றைக்கி போயிடலாம். சரி, 4 வகை பௌத்தம் இல்லைங்களா? முதல்ல உலகாயதம், 4 வகை பௌத்தம். எது? மாத்துமிகம், யோகசாரம், சௌத்ராதிகம், வைபாடிகம், 4 வகை. சமணத்தில் 2 உண்டு, அதில் நம்ம ஒன்றா தான் பார்க்குறோம் இல்லைங்களா? அதை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்தது நாம் சிந்திக்க வேண்டியது புறச்சமயம். புறச்சமயம் 6. எது? தர்க்கம், மீமாஞ்சகம், ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரிகம். சரிங்களா? எல்லோரும் எழுதி வச்சுருக்கீங்கல்ல, நோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கல்ல, மகிழ்ச்சி. சரி, இப்போ முதல்ல நம்ம எதை பார்க்கணும்? தர்க்க மதம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சமயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த தர்க்க சாத்திரம் என்ற ஒரு நூல் இவர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு சமயத்தையோ ஒரு கொள்கையையோ நிறுவனம்னா எதன் மூலம் நிறுவனம்? தர்க்கத்தின் வழியாக தான் நிறுவனம். நாம் சொல்கிற மாதிரி எதை கேட்டாலும் அவன் தர்க்கம் பண்ணுறான் ஐயா அப்படின்றது, விவாதம் பண்ணுறது. இப்போ விவாதம் பண்ணுறதுன்னா நம்ம பண்ணுற விவாதம் வேறு, லாஜிக்கலி இருக்கணும். எப்படி இருக்கணும்? லாஜிக்காக இருக்கணும். லாஜிக்கம்னா அதுக்கு ஒரு முறை இருக்கிறது, விவாதிக்கிற ஒரு முறை இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? எதிர்கேள்வி கேட்டால் அந்த தர்க்கம் செஞ்சவன் தோத்துட்டான்னு அர்த்தம். ஒரு கேள்வி கேட்டால், இப்போ சைவனை பார்த்து ஒருத்தன் இன்னொரு பிற சமயத்தார் ஒரு கேள்வி கேட்குறான், சரிங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் அவனை கேள்வி கேட்கலாம். இப்போ நாமளே எப்படி செய்வோம்? ஏடா அறிவு இருக்குதாடா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்க, அவன் உனக்கு மட்டும் ரொம்ப இருக்குதா இப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்போ என்னது? அது கேள்வி கேட்டு அந்த பதில் சொன்னவன் தோத்துட்டான்னு அர்த்தம். அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு அறிவு இருக்குதுங்கிறத நான் நிறுவனம், அதன் பிறகு உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கணும். நாமெல்லாம் விவாதம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அறிவு இருக்குன்னா உனக்கு மட்டும் அறிவு இருக்கா அப்படின்னா இது கேள்விக்கு பதில் இல்லை. புரியுதுங்களா? கேட்ட கேள்விக்கு முதல்ல என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் எதிர்கேள்வி கேட்டால் உனக்கு விடை தெரியலைன்னு அர்த்தம். இப்போது இதெல்லாம் தர்க்க சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தர்க்கம் பண்ணணும்னா எப்படி அந்த தர்க்கம் அமைய வேண்டும், இன்னென்ன வகையில் தர்க்கம் செய்ய தவறினால் அதற்கு தோல்வித்தானம் என்று பெயர். என்னதுங்க? தோல்வித்தானம். கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டால் என்னாச்சு? தோல்வித்தானம். அப்புறம் நான் ஒரு கருத்தை நிறுவுகிறேன், அதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஒரு ஓமை சொல்லுகிறேன். அந்த ஓமை மறுக்கப்பட்டால் என் கருத்து மறுக்கப்பட்டதாக பொருள். அப்போ ஓமை எப்படி இருக்கணும்? பொருத்தமாக ஓமை சொல்லணும். ஓமை எப்படி இருக்கணும்? பொருத்தமாக இருக்கணும். ஓமை தப்பாயிருச்சுன்னா என்னாச்சு? கருத்து தப்பாயிருச்சுன்னு அர்த்தம், நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். இதற்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் தெரியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லி இருக்கிறேன். இப்போது இந்த அனுமான அளவை என்று ஒன்று இருக்கிறது. அனுமான அளவை இருக்கா இல்லையா? எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லையா? அளவையில் 3 அளவை பார்த்தோமா இல்லையா? அதில் ஒன்று என்னது? அனுமான அளவை. இந்த அனுமான அளவையை நாம் சொல்லுகிற போது அதுக்கு என்ன செய்வோம்னா ஒரு உதாரணம் சொல்லுவோம். எப்பவுமே காலங்காலமாக அனுமான அளவைக்கு ஒரே ஓமை தான். என்னது? அம்மலை நெருப்புடைத்து. எதனால்? புகை உடைமையால். எங்கெங்கு புகை உண்டோ அங்கங்கு நெருப்புண்டு. இது நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் அனுமான அளவைக்கு எத்தனை புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கனாலும் இதான் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன நினச்சிக்கோ, நம்ம வேறு ஓமையே கிடைக்கலையாட்டிருக்குது, நான் புதுசாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஓமை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சரியாக சொல்லனா வம்பாயிரும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஓமை சொன்னேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓமை சொன்னேன். இந்த ஓமை பொருந்தாது, புரியறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஓமை சொன்னேன். என்ன ஞாபகம் இருக்கா? வண்டி.
ஒரு வண்டியில் இப்போ நான் வரேன், இப்போ என்னோடய கார் வெளியே நிற்குதுன்னு வச்சுக்கங்க. கார் வெளியே நிற்கிது. நீங்கள் அங்கேருந்து வந்தோடனே என்ன பார்ப்பீங்க? அப்பா 23:17 ஐயா வர வண்டி, அவர் வந்துட்டார். நீங்கள் அனுமானிக்கிறீங்க. காரணத்தை கொண்டு காரியத்தையோ, காரியத்தை கொண்டு காரணத்தையோ என்ன செய்யலாம்? அனுமானிக்கலாம். இப்போ காரணம் எது? வண்டி. காரியம் எது? நான் வந்தது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? வண்டியை பார்த்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அனுமானிக்கிறீங்க. இது சரியான்னு கேட்டால் சரி மாதிரியே இருக்கும், சரி மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இங்கே ஆம்பூரில் ஒரு வேலை, நான் என்ன செஞ்சேன்? காரை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு ஆம்பூர் போயிட்டேன். புரியுதா? இப்போ என்னாச்சு? ஐயா வண்டி இருக்குது, ஆளை காணோம். இப்போ உங்கள் அனுமானம் என்ன ஆயிடுச்சு? தப்பாயிருச்சா இல்லையா? இப்போ இந்த ஆனால் கார் இருந்தால் நான் இருப்பேன்னு அனுமானிக்கிறீங்களா இல்லையா? கார் இருந்தால் நான் உள்ளே இருப்பேன் நீங்கள் அனுமானிக்கிறீங்களா இல்லையா? அந்த அனுமானம் என்னாச்சு? தப்பாயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுமான அளவைக்கு கீழே ஒரு அண்டர்லைன் போட்டு ஒன்று இருக்குது, அவினாபாவம் பற்றி. அவினாபாவம் பற்றி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிக்க முடியாத தன்மை, விட்டு நீங்காத தன்மை. விட்டு நீங்காத தன்மை இருக்கணும். விட்டு நீங்காத தன்மைன்னு என்னது? அந்த காரணமும் காரியமும் பிரிக்க முடியாததாக இருக்கணும். புகையையும் நெருப்பையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. சரிங்களா? புகை இருந்தால் கண்டிப்பாக நெருப்பு இருக்கும், நெருப்பு இருந்தால் புகை இருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள தன்மை என்னது? விட்டு நீங்காத தன்மை. விட்டு நீங்காத தன்மை. அதை வடமொழியில் என்ன சொல்லுவாங்க? அவினாபாவம் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இப்படி ஒரு அனுமான அளவை நான் சொல்லிட்டேன்னா, எது காரண ஓம சொன்னா தப்பு. இது என்னது? தோல்வித்தானம்னு பேர். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தர்க்கத்தில் இருக்குது. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு தர்க்கம் செய்கிற போது அதற்கு தோல்வித்தானங்கள் என்று நிறைய இருக்குது, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சைவ சித்தாந்தமே தர்க்க ரீதியாக அமைய பெற்ற நூல். இது தர்க்க ரீதியாக தான். 6 நூற்பாக்களிலே நாம் ஒவ்வொரு சமயத்தையும் மறுக்கிறோமா இல்லையா? அதற்கு அடிப்படையாக இருப்பது எது? தர்க்கம். இந்த தர்க்கத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? மறுக்கிறோம். அப்போது இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விதின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ விவாதம் செய்யணும்னா, நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் பொதுவாக என்ன செய்யணும்? ஒரு விதி வைக்கணும். இப்போ ஒரு கிரிக்கெட்டு வச்சுக்கங்க, ஒரு ஃபுட்பால் வச்சுக்கங்க, ஒரு செஸ் வச்சுக்கங்க. நான் ஏன் ஜவுரியத்துக்கு விளையாடுவேன், நீ ஊஞ்சவுரியத்துக்கு விளையாடுவேன்னா விளையாட முடியுமா? முடியும். அதுக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு விதி வரையறை செய்கிறாங்க. இப்படி எல்லாம் தான் விளையாடணும் அப்படின்னு ஒரு விதி வரையறை செய்கிறாங்க. இந்த விதிக்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும்? 2 அணிகளும் விளையாடணும். ஒரு விளையாட்டுக்கு விதி இருப்பது போல 2 சமயங்கள் தத்துவ ரீதியாக விவாதம் செய்கிற போது அவர்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு காமன் ரூல் இருக்கணுமா இல்லையா? அதை வரையறை செய்கிற நூல் தர்க்க சாஸ்திரம். தர்க்க சாஸ்திரம் இது தர்க்கம். பொதுவாக தர்க்கம் என்று ஒரு சமயம் இருந்தாலும் சைவ சித்தாந்தம் தர்க்கத்தை ரொம்ப சிறப்பாக கையாளுது. சைவ சித்தாந்தம் தர்க்கத்தை சிறப்பாக கையாளுகிறது. ஆனால் தர்க்க சாஸ்திரத்தை ரொம்ப விரிவாக பேசக்கூடிய சமயத்திற்கு தர்க்க மதம் என்று பெயர். தர்க்க மதம்னு பேர். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது 2 பிரிவு இருக்கிறது. தர்க்கத்திற்கு 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று நியாய நூல், இன்னொன்று வைசேடியம். நியாயம், வைசேடியம். இதில் 2 பிரிவு. நம்ம எப்படி சமணத்தில் 2 பிரிவு பார்த்தோமா இல்லையா? அதுபோல் இவர்களும் 2 பிரிவாக இருக்கிறாங்க, நியாயம், வைசேடியம். நியாயம், வைசேடியம். இந்த தர்க்க நூல் நமக்கு தமிழ் பொதுவாக வடமொழியில் நிறையா நூல் இருக்குது, தர்க்க நூல் நிறையா இருக்குது. தமிழில் கிடைக்கப்பெற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தர்க்க சங்கரகம்,
இரண்டாவது தர்க்க சங்கரக தீபிகை. இந்த ரெண்டு நூலையும் சிவஞான முனிவர் செஞ்சிருக்கிறார். சிவஞான முனிவர் செஞ்ச நூல்களில் இந்த ரெண்டு நூல் சிறந்த நூல். தர்க்க சங்கரகம், தர்க்க சங்கரக தீபிகை என்று ரெண்டு நூல் செய்திருக்கிறார். அதே போல் இது ரெண்டும் வைசேடிய நூல். இது என்னதுங்க? வைசேடிய நூல். இன்னொன்று நியாய நூல். நியாய நூல். இதற்கு தர்க்க பரிபாடனை. தர்க்க பரிபாடை இது சிவப்பிரகாச சுவாமிகள் செஞ்சிருக்கிறாரு. ஆமாம். இது தமிழில் நமக்கு கிடைக்கக்கூடிய நூல். தமிழில் கிடைக்கக்கூடிய நூல். சரி, இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்கள், இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் கொள்ளக்கூடிய பொருள் எத்தனை? பதிபசு பாசம். பதிபசு பாசம். அது மாதிரி தர்க்க சமயத்தார் எடுத்துக்கொள்ளக்கூடிய பதார்த்தங்கள், பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதிட்டீங்களா? தர்க்க பரிபாடை சிவப்பிரகாசர் எழுதியது. மேலே தர்க்க சங்கரகம், தர்க்க சங்கரக தீபிகை. இது சிவஞான முனிவர். இந்த ரெண்டுக்கும் சிவஞான முனிவர். இந்த ரெண்டு நூல் செஞ்சவர் சிவஞான முனிவர். தர்க்க பரிபாடை சிவப்பிரகாசர் செஞ்சிருக்கிறார். இவர்கள் கொள்ளக்கூடிய பொருட்கள், நித்த பொருள்கள், ஒன்று திரவியம். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இதை பூரா நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஏதோ நிறையா சொல்கிறோமே, இத்தனை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இன்னொரு தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா படித்தா புரிஞ்சால் போதும். இதை எடுத்து எப்போவாது பின்னாடி படித்தா, சரியா, படித்தா அப்போ உங்களுக்கு என்னது, இது இதைத்தான் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதெல்லாம் நினைவில் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் இதில் நீங்கள் நினைவு வச்சுக்கணும். 24 சமயம் இருக்குது, 4 பிரிவாக இருக்குது. ஒவ்வொரு சமயமும் பதிகை பற்றி என்ன சொல்லுகிறது, பசுவை பற்றி என்ன சொல்லுகிறது, பாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, 3 பொருளை பற்றி ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்லுகிறது. இதை மட்டும் முடிஞ்சால் நினைவில் வச்சுக்கங்க. இல்லைனாலும் தப்பில்லை, இல்லைனாலும் தப்பில்லை. அப்புறம் எதுக்குங்க 1.5 வகுப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பின்னாடி நீங்கள் எப்போவாது விரிவாக படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் வருகிற போது அந்த நூல்கள் நமக்கு கொஞ்சம், நீங்கள் எடுக்கிற குறிப்பு உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஒன்று திரவியம், மற்றொன்று குணம், 3 கண்மம், 4 சாதி, 5 விசேடம், 6 சமவாயம், 7 அபாவம், 8 திரவியம், குணம், கண்மம், சாதி, விசேடம், சமவாயம், அபாவம். 7 பொருள்களை இவர்கள் தத்துவ ஞானமாக கொள்கிறாங்க. நாம் சொன்னோம்னா பதி பசு பாசம். பாசத்தை பிரித்தா ஆணவம், கண்மை, மாயை. அப்புறம் பதிக்குரிய இலக்கணம் 8 குணம் உண்டு, நித்தப்பொருள்,
அது அவருக்குரிய இலக்கணமெல்லாம். பசுனா பசுக்குரியது, எண்ணறிதாக இருக்கும், நித்தமாக இருக்கும், ஆணவத்தோடு கூடி இருக்கும், அறிவித்தால் அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும். இதெல்லாம் என்னதுக்கு இலக்கணம்? பசுவுக்கு. கண்மம்னா அதுக்கு ஒரு இலக்கணம், ஆணவம்னா ஒரு இலக்கணம், மாயைனா ஒரு இலக்கணம். ஒவ்வொன்றையும் விரிச்சுக்கிட்டே போகிறோமா இல்லையா? அது மாதிரி இவங்க எத்தனை வைக்கிறாங்க? 7 பொருள் வச்சு இதுக்குள்ளே என்ன செய்வாங்க? இதற்குரிய இலக்கணமெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சுருக்கி பார்த்துக்கலாம், ரொம்பலாம் விரிக்க வேண்டாம். சரி, திரவியம் அப்படின்னு சொன்னால் என்னது? திரவியம்னா என்னது? பொருள். திரவியம்னா பொருள், அவ்வளோதான். எதை பார்த்தா ஏதோ ரொம்ப பெருசாக வடமொழியில் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஏதோ பெருசாக சொல்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக பொருள். சரிங்களா? பொருள்னு சொன்னால் அந்த பொருள் 2 வகைப்படும். என்னது? நித்த பொருள், அனித்த பொருள். நித்த பொருள், அனித்த பொருள். பொருள் 2, நித்த பொருள், அனித்த பொருள். நித்த பொருள் என்பது என்னது? அழியாதது. அனித்த பொருள்னா அழிவது. சரி, இது எது நித்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5 பொருள் நித்த பொருள்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து சப்டிவிஷனு. முதல்ல அப்படியே எழுதி போடுறேன், எழுதி வச்சுக்கங்க. அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமாம். திரவியம் 2 வகை, நித்தம், அனித்தம். நித்தம் என்பது பொருள். நித்த பொருள் அப்படின்னு சொன்னால் 1 ஆகாயம், 2 காலம், 3 திசை, 4 ஆன்மா, 5 மனம். மனம். இந்த 5ம் நித்த பொருள். சரிங்களா? சரி, அனித்த பொருள் எங்கேயாவது மெதுவாக சொல்லணும்னா சொல்லிடுங்க. அனித்த பொருள் தர்க்கம். 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் நம்ம பொதுவாக ஒன்றா தான் பார்க்குறோம். நியாயத்துக்கும் வைசேடியத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் ஒரே தான், தர்க்க மதம் என்று ஒன்றை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது, நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போகிறதில்ல. அதனால் ஒன்று தான். சரி, அனித்த பொருள்னு சொன்னால் அவை 1 4 வகை பூதம். எழுது. மண், 2 நீர், 3 நெருப்பு, 4 காற்று. ஆகாயம் என்னாச்சு? ஆகாயம் நித்த பொருள் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த 4ம் நித்த பொருள், இந்த 4ம் அனித்த பொருள். 4ம் அனித்த பொருள். இந்த 4ம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது பரம அணுக்கள். பரம அணுக்கள். அணுக்களிலே இருந்து 4 வகை பூதங்கள் தோன்றும். அணுக்களிலே இருந்து 4 வகை பூதங்கள் தோன்றும். இதெல்லாம் நமக்கு ஏற்புடையதா இல்லையா? பூதங்கள் எதிலிருந்து தோன்றும்? அணுக்களிலிருந்து தோன்றும். அறிவியல் நம்ம தானே படிக்கிறோம், சரியா? ஆனால் இது அனித்தம். ஏன்? தோன்றி நின்று ஒடுங்கும். அணுக்களிலிருந்து தோன்றும் சொன்னாவே அனித்தம். தோன்றும்னா ஒரு காலத்தில் என்ன ஆயிரும்? திருப்பி அணுக்களாக அழிஞ்சு போயிடும். சரியா? அதனால் பரம அணுக்கள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். எல்லாத்துக்கும் மூல காரணம். சரிங்களா? அந்த அணுக்களிலிருந்து மண் முதலாகிய 4 வகை பூதங்கள் தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். சரி, இப்போ அடுத்தது இங்கே ஆகாயம். ஒவ்வொன்றும் அப்படியே விரிச்சுக்கிட்டே போகிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினேஷனு. சரியா? ஆகாயம், காலம், திசை.
இந்த மூணும் வியாபகம். வியாபகம்னா என்னது? எல்லை இல்லாதது, பறந்து விரிஞ்சு எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லை இல்லாது விரிஞ்சு இருப்பது இந்த மூணும். ஆகாயத்துக்கு எல்லை இல்லை, காலத்துக்கு எல்லை இல்லை, திசைக்கு எல்லை இல்லை. சரி, ஆன்மா இரண்டு வகைப்படும், பரமான்மா, சீவான்மா. பரமான்மா, சீவான்மா. பரமான்மா ஒன்றே, சீவான்மாக்கள் பல. பரமான்மா ஒன்றே, சீவான்மாக்கள் பல. இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம கருத்து தான். இதில் ஒன்று நம்ம கருத்துக்கு இதில் எதுவும் வேறுபாடு இல்லை. இறைவன் ஒருவன் தான், ஆன்மாக்கள் பல. சரி, வேதம் பரமான்மாவால் செய்யப்பட்டது. வேதம் பரமான்மாவால் செய்யப்பட்டது. அவன் முற்றுணர்வு உடையவன். இதில் இறைவனுக்குரிய இலக்கணம். முற்றுணர்வு உடையவன், பேராற்றல் உடையவன், இல்லை இறைவனுக்குரிய இலக்கணமெல்லாம் சொல்கிறாங்க. சரி, சீவான்மாக்கள் பல. சீவான்மாக்கள் பல. எழுதுறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன்னா வேகமாக போகிறேன்னா? சீவான்மாக்கள் பல. சரிங்களா? இந்த சீவான்மாக்கள் பல சிற்றறிவு உடையது. சீவான்மாக்கள் சிற்றறிவு உடையது. அது மட்டுமல்ல, இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான கருத்து. இதெல்லாம் நமக்கு எங்கே இவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவுக்கு இயல்பாக அறிவு இல்லை. ஆன்மாவுக்கு இயல்பாக என்ன இல்லை? அறிவு இல்லை. அப்போது இந்த ஆன்மாவுக்கு எப்போ அறிவு வரும்னு கேட்டால், மனம்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? மனம்ங்கிற கருவியோடு கூடுகிற போது ஆன்மாவுக்கு அறிவு தோன்றும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் நம்ம ஆன்மாவுக்கு இலக்கணத்தை நம்ம பார்க்கும்போது தார்க்கியர் அங்கே தான் வருவாங்க. சரிங்களா? இறைவன் ஒருவனே, ஆன்மாக்கள் பல. ஆன்மா இயல்பாக அறிவற்றது. அறிவற்ற ஆன்மா மனதோடு கூடி அறிவு பெறும், அறிவை பெறும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். சரிங்களா? அடுத்தது குணம். அடுத்தது குணம். ரெண்டாவது. இப்போ எது பார்த்துட்டோம்? திரவியம் பார்த்தாச்சு. 7 பார்த்தோமா இல்லையா? திரவியங்கள் 7ல் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? முதல்ல நித்தம் அனித்தம் பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது குணம். ரெண்டாவது குணம். குணமாவது ஒரு பொருளை பற்றுக்கோடாக கொண்டு அறிகிற பண்பு. குணம்னா என்னது? பண்பு தானே. பண்பு இருக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். பொருள் இருந்தால் தான் பண்பு இருக்கும். பூன்னு சொன்னால் நாற்றம் இல்லைங்களா? நெருப்புனா சூடு அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கு என்ன உண்டு? ஒரு குணம் உண்டு. அப்போ குணம் என்பது ஒரு பொருளை பற்றுக்கோடாக கொள்வது. பிராக்கெட்டில் பண்புன்னு போட்டுக்குங்க. அடுத்தது மூணாவது கண்மம். அடுத்தது கண்மம். கண்மம்னா என்ன? தொழில். கண்மம்னா தொழில், செயல். திரவியங்களினுடைய அசைவு. திரவியங்கள் அசைஞ்சுதுன்னா அதுக்கு கண்மம்னு பேர். சாதி ஒருபடித்தான தன்மை. பல பொருள்களுக்கு இருக்கக்கூடிய ஒருபடித்தான தன்மை. இப்போ நாம் சாதின்னு எதை சொல்கிறோம்? கம்யூனிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் வேறு ஒன்று, இதே தான். ஒருபடித்தான தன்மை இருந்தால் அது ஒரு சாதி. இப்போ ஆண் சாதி, பெண் சாதி, ஆசிரியர், மாணவர், இதெல்லாம் என்னது? ஒரு சாதி. இப்போ நீங்கள்லாம் என்ன சாதி? மாணவருங்கிற சாதி. உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. எதுக்கு படிக்கணும்?
திருமுறையை படிக்கணும், சாத்திரத்தை படிக்கணும்னு வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒத்த குணம் இருந்ததுன்னா நீங்கள்லாம் ஒரு சாதி. புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ ஆண்பால் பெண்பால், இப்போ இளையவர் முதியவர், இப்படி ஒரு ஒத்த பன்மை இருந்தால் அது ஒரு சாதி, ஒரு பிரிவு. சரிங்களா? சரி, அடுத்தது விசேடம். 5 விசேடம். சிறப்புத்தன்மை. விசேடம் என்பது சிறப்புத்தன்மை. இது நித்தப் பொருள்களுக்கு மட்டும் விசேடம் உண்டு. நித்தப் பொருளுக்கு மட்டும் என்ன உண்டு? விசேடம் உண்டு. இதெல்லாம் அவங்களுடைய கொள்கை. புரியுதுங்களா? ஆமாம். சமவாயம். 6 சமவாயம். எவ்வாற்றானும் சமவாயம், எவ்வாற்றானும் பிரிவின்றி ஒன்றுபட்டே நிற்கும். எவ்வாற்றானும் பிரிவின்றி ஒன்றுபட்டே நிற்கும் இரு பொருள்களின் இயல்பு. இரு பொருள்களின் இயல்பு. சமவாய சம்பந்தம் அப்படின்னு படிப்போம். சமவாய சம்பந்தம். எது உதாரணம்? யாருக்கு தான் தெரியுமா? சமவாய சம்பந்தம். சூரியனும் ஒளியும் இல்லை, கடல் நீரும் உப்பும். கடல் நீரும் உப்பும். கடல் நீர் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு என்ன இருக்கு? உப்பு இருக்கு. அப்போ இது என்ன சம்பந்தம்? சமமாக இருக்கா இல்லையா? எவ்வளவோ அவ்வளவு, எவ்வளவோ அவ்வளவு. அதுக்கு தான் என்ன பேர்? சமவாயம். சமமாக இருக்கிறது. நீர் எவ்வளவோ அவ்வளவு உப்பு இருக்குது, அவ்வளவு உப்பு இருக்குது. இந்த சம்பந்துக்கு என்னது பேர்? சமவாய சம்பந்தம். இதெல்லாம் இவங்களுடைய சிறப்பு கொள்கை, தர்க்கத்தினுடைய சிறப்பு கொள்கை. அடுத்தது அபாவம். இந்த அபாவம் ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. தர்க்கம்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 தான். ஒன்று, ஆன்மாவுக்கு இயல்பாகவே அறிவு இல்லை, மனதோடு கூடி அது அறிவு பெறும். இது ஒரு கொள்கை. 2வது இந்த அபாவம். அபாவம். அபாவம் என்பது என்னது? தமிழ், இது வடமொழியில் அபாவம், தமிழில் இன்மை. இன்மை, இன்மை. இது 4 வகைப்படும். 1 முன் அபாவம். 2 அழிவுபட்ட அபாவம். 3 என்றும் அபாவம். 4 ஒன்றில் ஒன்று அபாவம். இல்லை என்பதை 4 வகையாக சொல்லலாம். இல்லை என்பதை 4 வகையாக சொல்லலாம். முன் அபாவம், அழிவுபட்ட அபாவம், என்றும் அபாவம், ஒன்றில் ஒன்று அபாவம். 4 வகையாக இன்மையை சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். முன் அபாவம். முன் அபாவம் முன்பு இல்லாதிருந்தது, இப்போ வந்திருக்குது. முன்ன அபாவம்னா என்னது? இல்லை. அபாவம் என்ற சொல்லுக்கு இல்லைன்னு பொருள் வச்சுக்கங்க. முன்பு இல்லை, முன்பு இல்லை, இப்போ இருக்கு, இப்போ இருக்கு. இப்போ நம்ம ஒரு செய்தியை தெரிந்து கொள்கிறோம். இப்போ இன்னைக்கு ஒன்று புதுசாக தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சுட்டு போகும்போது ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இதுக்கு முன்னாடி தெரியாத ஏதோ ஒன்றை இன்னைக்கு தெரிஞ்சிருந்தோம்னா அது என்னது? அபாவம், முன் அபாவம். முன்பு இல்லை, இன்று அது வந்திருக்கிறது. முன்பு இல்லாத ஒன்று இப்பொழுது வந்திருக்கிறது. அப்படி வந்தால் அது என்னது? முன் அபாவம், முன் அபாவம். சரி, 2வது
அழிவுபட்ட அபாவம், அழிந்ததினாலே இல்லை, இப்போ இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு பானை வச்சுருந்தாங்க, இப்போ உடஞ்சி போச்சு. சரிங்களா? பானை என்னாச்சு? இல்லை. ஏன் இல்லை? உடஞ்சிருச்சு, இல்லை. அது என்ன அபாவம்? அழிவுபட்ட அபாவம். சரிங்களா? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகம் உண்டா இல்லையா, ஆன்மாவுக்கு அறிவு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் எந்த இல்லைன்னு சொல்லணும். இந்த நாளில் ஒரு கேட்குற கேள்விக்கு இல்லைன்னு பொருள் சொல்கிறோமா இல்லையா? இப்போ டொனேஷன் கேட்குறோம், யா காசே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இல்லை என்பதற்கு என்ன பொருள்? ஐயா நேற்று வந்திருந்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், நேற்று தான் 1,00,000 ரூபா கொடுத்தேன். அது என்ன அபாவம்? அழிவுபட்ட அபாவம். அழிவுபட்ட அபாவம். முன் அபாவம்னா என்னது? நேற்று இல்லை, இன்னைக்கு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அது என்னது? முன் அபாவம். மூன்றாவது என்று அபாவம், என்றைக்குமே இல்லை. முயலுக்கு கொம்பில்லை, முயலுக்கு கொம்பில்லை, எப்பவுமே இல்லை. அவரை போய் கேட்காதையா, அவரை போய் கேட்காதையா, அவர்கிட்ட நேற்று ஒரு வசதி இல்லை, இன்றைக்கும் வசதி இல்லை, அதனால் அவர்கிட்ட போய் நேற்று போயிருந்தால் கிடச்சிருக்குமா, இன்றைக்கி போயிருந்தால் கிடச்சிருக்குமாலாம் கேட்க வேண்டியதில்லை. ஏன்? உண்மையாகவே அவர்கிட்ட இல்லை. என்றும் அபாவம், என்றும் அபாவம். நான் அப்படி இந்த ஊமை கூட சொல்லக்கூடாது. ஏன்? நாளைக்கு அவர் வசதியானவராக மாறலாம் இல்லையா? அதனால் அது என்றும்னு சொல்ல முடியாது. இப்போ முயலுக்கு கொம்பில்லை, நேற்றும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது. அதுதான் என்னது? என்றும் அபாவம். சரிங்களா? அடுத்து உலகம். அசித்து பொருளுக்கு அறிவில்லை, சடப்பொருளுக்கு அறிவில்லை. இது என்ன அபாவம்? என்றும் அபாவம். சடப்பொருளுக்கு அறிவில்லைன்னு சொன்னது என்றும் அபாவம். என்னைக்கும் அது அறிவு கிடையாது, நேற்றும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, நாளைக்கும் வராது. சரிங்களா? சடப்பொருள் சடப்பொருள் தான். அடுத்தது ஒன்றில் ஒன்று அபாவம். ஒன்றில் ஒன்று அபாவம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 100ல் 90 இருக்கும். 100ல் 90 உண்டா இல்லையா? இருக்கு. அது 90ல் 100 இல்லை. ஒன்றில் ஒன்று அபாவம். 90ல் 100 இல்லை என்பது என்னது? ஒன்றில் ஒன்று அபாவம். இதுக்குள்ளே அது இல்லை. தனியாக 100 இருக்குது, தனியாக 90 இருக்குது. ஆனால் 90க்குள்ளே என்ன கிடையாது? 100 கிடையாது. இது எதுக்குங்க சித்தாந்தம் படிக்க வந்தா என்னை இப்படி பாடாப்படுத்துறீங்களே அப்படின்னு தோணும். இதெல்லாம் பின்னாடி நீங்கள் மாபாடியம் படிக்கிற போது இந்த தர்க்கம் இது புரிஞ்சாதாங்க அந்த இடம் புரியும். நான் திருப்பி இந்த இடத்த நம்ம தொடுவோம். இன்னும் 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ இந்த அபாவம் வரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். புரியுதா? இந்த அவினாபாவம் சொன்னேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த உதாரணம் தப்பு, இந்த உதாரணம் தப்பு, ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்போ இன்றைக்கி சொன்னமா இல்லையா, அவினாபாவம் பற்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி இந்த அபாவம் என்கின்ற சொல்லு பின்னாடி நமக்கு வரும். அதுக்காக தான் இதை கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறோம். அப்போ தார்க்கீரை பொறுத்த வரைக்கும் இதுதான் செய்தி. இதுக்கு மேலே ஒன்று விரிக்கிறதுக்கு வேலை இல்லை. சரிங்களா? இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இறைவன் உண்டா? உண்டு. ஆன்மா உண்டா? உண்டு. அடுத்தது ஆணவம் கண்மம் மாயை. கண்மம் உண்டு, மாயை பரமனு சொல்லியாச்சு, 4 வகை பூதம் சொல்லியாச்சு. அதெல்லாம் என்னது? நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். என்னது? மாயை ஏற்றுக்கொள்கிறார்கள், மாயையை ஏற்றுக்கொள்கிறார்கள், கண்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிங்களா? கண்மத்தை ஏற்றுக்கிறாங்க, மாயை ஏற்றுக்கொள்கிறார்கள், பதியை ஏற்றுக்கொள்கிறார்கள், உயிரை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேறுபாடு எங்கே வருது? ஆணவம் இல்லை. ஆணவம் யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா,
புறப்புற சமயத்துக்கு கிடையாது, புறச்சமயத்துக்கு கிடையாது, அகப்புற சமயத்துக்கு கிடையாது. 18 பேருக்கு ஆணவ மலத்தை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. தனித்தனியாக கேட்கவே வேண்டியதில்லை. எத்தனை பேர்த்துக்கு? 18 சமயத்திற்கு ஆணவத்தை பற்றிய செய்திகள் ஒன்றும் தெரியாது. அவங்க தத்துவ ஞானத்தில் ஆணவம் என்ற சொல்லே கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் பாசம்னு வந்தால் ஆணவம்னு கேட்டாவே என்ன சொல்லிடலாம்? இல்லை. ஆணவம்னா இல்லை. கண்மம் உண்டா? உண்டு. மாயை உண்டா? உண்டு. மாயை உண்டா? உண்டு. இறைவன் உண்டா? உண்டு. ஆன்மா உண்டா? உண்டு. ஆன்மாவுக்கு என்ன வித்தியாசம்? இயல்பாக அறிவற்றது. ஆன்மாக்கள் இயல்பாக அறிவற்றது. மனதோடு கூடி அதுக்கு அறிவு வரும். மனதோடு கூடி அறிவு வரும். இதுதான் தார்க்கியர். அடுத்தது, அடுத்த சமயம் என்னது? மீமாஞ்சகம். மீமாஞ்சகம். மீமாஞ்சகம் என்ற சொல்லுக்கு ஆராய்ச்சின்னு பேர். ஆராய்ச்சி. மீமாஞ்சகம் என்ற சொல்லுக்கு ஆராய்ச்சி. இது எதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க? வேதத்தை. வேதத்தை ஆராய்தல். மீமாஞ்சை என்ற சொல்லுக்கு ஆராய்ச்சி. அவங்க எதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க? வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வேதம் 2 பிரிவு. ஒன்று கர்மகாண்டம், மற்றொன்று ஞானகாண்டம். வேதத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கர்மகாண்டம், மற்றொன்று ஞானகாண்டம். சரிங்களா? கர்மகாண்டம், கர்மம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? செயல், கிரியை. அதுக்கு என்ன பேர்? கிரியை. வேதத்தில் உள்ள கிரியைகளை ஆராய்வது கர்மகாண்டம். வேதத்தில் உள்ள ஞானத்தை சொல்வது ஞானகாண்டம். வேதத்தை 2ஆக பிரிச்சிங்கன்னா அதில் அந்த கிரியை இருக்குது இல்லைங்களா? இன்னென்ன இதுக்கு இன்னென்ன பரிகாரம் பண்ணணும், இந்த வேள்வி பண்ணணும், இப்படி வேள்வி பண்ணணும், இந்த வேள்விகள் முதலான கிரியைகளை பேசுவது கர்மகாண்டம். சரிங்களா? கிரியைகளை பேசுவது. இப்போ வேள்வி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்ததெல்லாம் என்னது? கர்மகாண்டம். ஞானத்தை பற்றி பேசுவது ஞானகாண்டம். இந்த 2ஐயும் தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கர்மகாண்டத்தை ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணுது, ஞானகாண்டத்தை ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணுது. இந்த கர்மகாண்டத்தை ஆராய்பவர்களுக்கு பூர்வ மீமாஞ்சகர். இவங்க உத்தர மீமாஞ்சகர். வேதத்தின் முற்பகுதியை ஆராய்வதினால, முற்பகுதி கர்மகாண்டம், முற்பகுதி கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டத்தை ஆராய்வதினால இவர்களுக்கு என்ன பேர்? பூர்வ மீமாஞ்சகர். பூர்வ மீமாஞ்சகர். வேதத்தினுடைய பிற்பகுதியை ஆராய்வதனால இவர்களுக்கு என்ன பேர்? உத்தர மீமாஞ்சகர். பூர்வ மீமாஞ்சகர், உத்தர மீமாஞ்சகர். இவர்களுக்கு பெரிய உதாரணம் யார் அப்படின்னா தார்காவனத்து முனிவர். தார்காவனத்து முனிவர்கள் புராணத்தில் படிச்சிருக்கோமா இல்லையா? தார்காவனத்து முனிவர்களா படிச்சிருக்கோமா இல்லையா? அவர்கள்லாம் யாருன்னா பூர்வ மீமாஞ்சகர். பூர்வ மீமாஞ்சகர்.
அவங்க கொள்கை என்னது? வேள்வியின் பயனை வேள்வியே தரும். வேள்வியின் பயனை வேள்வியே தரும். யார் வேண்டா? கடவுள் வேண்டா. கடவுள் வேண்டா. சரிங்களா? வேள்வியின் பயனை வேள்வியே தரும். அந்த வேள்வியின் பயனை தருவதற்கு ஒரு கடவுள் வேண்டா. கடவுள் வேண்டா. நல்லா யோசிச்சு பாருங்க. திருநீர் பூசியிருப்பாங்க, உத்தராக்கம் போட்டிருப்பாங்க, வேதம் சொல்லுவாங்க, வேள்வி செய்வாங்க. ஆனால் அவர்கள் கடவுள் மறுப்பாளர். நாமெல்லாம் கடவுள் மறுப்பார்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் தான் கடவுள் மறுப்பாளர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? வேதம் சொல்கிறான், வேள்வி செய்வான், திருநீர் பூசியிருப்பான். புரியுதுங்களா? ஆனால் அவன் யார்? கடவுள் மறுப்பாளர். நம்ம எவ்வளவு கவனமாக தத்துவ ஞானத்தை கையாள வேண்டியது இருக்குது பாருங்க. ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதியர் சொல் மேவாதே. யார் சொல்கிறா? உமாபதி சிவம் நெஞ்சு விடு தூதுல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதியர் சொல் மேவாதே. அவன் பக்கத்தில் போய் நின்றாதையா, உன்னை கெடுத்துருவான். வேதம் சொல்கிறான்னு என்ன செஞ்சிடாத, பக்கத்தில் போய் நின்றாத. நின்னா நீ மாட்டிக்குவ. ஏன்னா உண்மையான வேதத்தின் பயனை அவர்கள் உணரமாட்டார்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாரு? இந்த பூர்வ மீமாஞ்சகர் தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போது நம்ம எப்பவுமே வெறும் திருநீர் பூசி இருக்கிறதுனாலையோ கோயிலுக்குள்ளே வருவதுனாலையோ நம்ம ஒருத்தரை என்ன செஞ்சிட முடியாது, அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமாக தத்துவ ஞானத்தை கையாளணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? எல்லாம் குழப்பி பஞ்சாமிரதம் ஆயிரும். இப்போ நம்ம வழிபாடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாமிரதம். என்னது? இந்த சமயத்தில் கொஞ்சம் தூக்கி போடு, இதில் கொஞ்சம் தூக்கி போடு, இதில் கொஞ்சம் தூக்கி போடு, எல்லாத்தையும் குழப்பி. இதுதான் இப்போ சமயமாக இருக்குது. அது நீங்கள் அது உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலைக்கு போகிற போது நமக்கு அவங்க வேறு நிலைன்னு இருப்பாங்க. பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். நீங்கள் வேடத்தை பார்த்து வணங்குறது தப்பு கிடையாது. அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் பின்பற்றணும்னா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு. நமக்கு அதுக்கும் பாட்டு இருக்குது, இதுக்கும் பாட்டு இருக்குது. எந்த பாட்டில் போகணுன்னு இருக்கா இல்லையா? இந்த ராமகிருஷ்ணர் கதை தான். பாருங்கள், நான் இதை சொல்லிகிட்டே ராமகிருஷ்ணர் கதை சொல்கிறேன். ஒரு கதை தான் எடுத்துக்கலாம், தப்பில்லை. சரியா? கதையை கதையாக வச்சுக்குவோம். சரிங்களா? இன்னும் நான் ராமகிருஷ்ண ஒரு ஃபாலோயர் அப்படிலாம் நீங்கள் நினச்சக்கூடாது. சரியா? கதைக்காக சொல்லுகிறேன். என்னது? ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடி வருது. மாணவன் ஒருத்தன் அப்படியே முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு முத நாள் பாடம் காலையில் இந்த மாதிரி பாடம் என்னது? எல்லாமே பிரம்மம், எல்லாமே பிரம்மம் அப்படின்னு பாடம் கேட்டுட்டு போகிறான். எப்பவுமே நமக்கு புதுசாக பாடம் கேட்ட உடனே நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே 8ஆம் நூறுபா முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்மளாம் எப்படி போவோம்? சீவன் முத்தராக போவோம். கேட்டுட்டு போகும்போதே சீவன் முத்தர் ஆயிடுவோம். கேட்டால் சீவன் முத்தர் ஆயிட முடியாது. ஆனால் நமக்கு அப்படி உணர்வு இருக்குமா இல்லையா? ஒரு நல்ல ஒரு உயர்ந்த செய்தியை கேட்கிற போது அதோடு நம்ம அப்படியே ஒன்றி போகிறோமா இல்லையா? அது மாதிரி அவனுக்கு பாடம் காலையில் பரமஹம்சர் நடத்துகிற என்னது? எல்லாமே பிரம்மம், எல்லாமே பிரம்மம், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், எல்லாமே பிரம்மம் சொன்ன உடனே அவன் அப்படியே போகிறான். ஆஹா, நாம் பிரம்மம், பார்ப்பதெல்லாம் பிரம்மம்னு போகிறான். யானை என்ன செய்யுது? எடுத்த மாதிரி ஓடி வருது. இவன் என்ன நினச்சிருக்கிறான்? பிரம்மம் ஓடி வருது, பிரம்மம் ஓடி வருது, பிரம்மம் நமக்கு ஒருபோதும் தீங்கு செய்யாது அப்படின்னு ஏற்ற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறான். அது நேராக என்ன செஞ்சுது? ஒரு தட்டிட்டு ஓடிடுச்சு. இவன் கீழே விழுந்து எல்லாம் அடிபட்டு எல்லாம் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பியும் ஆசிரமத்துக்கு போகிறான். சரியா? போன உடனே போய் பரமகிருஷ்ண போய் கேட்டான், நம்ம சாமி நீங்கள் எல்லாமே பிரம்மம்னு சொன்னீங்க, நானும் பிரம்மம் ஓடி வருதுன்னு நினச்சிட்டு நின்னேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னா. அவர் சொன்னாராம், நான் சொன்னதை நீ ஒழுங்காக கேட்டியா? ஆமாம் சாமி கேட்டேன். என்ன சொன்னேன்? எல்லாமே பிரம்மம்னு சொன்னீங்க. சரியா? அந்த யானை ஓடி வரும்போது பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்தான் தெரியுமா?
யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு விலகு விலகுன்னு சொன்னானா இல்லையா? அந்த பிரம்மன் சொன்னதை நீ ஏயா கேட்கல? நீ ஓடி வந்த பிரம்மத்தை பார்த்தைய, பின்னாடி ஒரு பிரம்மம் ஓடியாந்துதா இல்லையா? என்ன சொல்லிச்சே? விலகு விலகுன்னு சொல்லிச்சே. அந்த பிரம்மன் சொன்னதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டாராம். இப்போ அது மாதிரி தான் நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் தெளிவாக கேட்கணும். இல்லைன்னு என்ன ஆயிரும்? இந்த வம்பெல்லாம் வந்துடும். அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. சரி, எனவே வேதத்தின் முற்பகுதியை ஆராய்பவர்கள் பூர்வ மீமாஞ்சகர். பூர்வ மீமாஞ்சகர் தார்காவனத்து முனிவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டு. ஞானகாண்டம் உத்தர மீமாஞ்சகர். இவர்கள் கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் நித்தம். வேதம் என்னதுங்க? நித்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். வேதம் நித்தம். இங்கே நம்ம மாறுபடுறோமா இல்லையா? நமக்கு என்ன கொள்கை? நம்ம கொள்கை என்னது? வேதம் இறைவனால் செய்யப்பட்டது. வேதம் இறைவனால் செய்யப்பட்டது என்பது சைவ சித்தாந்தம். சரிங்களா? இவர்கள் என்ன சொல்கிறாங்க? நித்தம். நித்தம்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரும் செய்யலை, அது ஏற்கனவே வேதம் இருக்கு. வேதத்தை இறைவன் செய்யவில்லை. வேதத்தை இறைவன் செய்யவில்லை என்பது இவர்கள் கருத்து. சரிங்களா? இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்குறாங்கன்னா முதல்ல இதை கேட்கணும். எப்போ? வேதம் நித்தமாக இறைவனால் செய்யப்பட்டதா? ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நித்தங்க அப்படின்னு சொன்னான்னா அவனை பார்த்து ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு, ஐயா நான் இல்லை, அந்த ஆள் அந்த ஆள் நான் இல்லை, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடணும். புரியுதுங்களா? இல்லை இது இறைவனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஃபர்தர் டிஸ்கஷனை பற்றி யோசிக்கலாம். சரிங்களா? நம்ம தர்க்கம் செய்கிறது நம்ம வேலை இல்லை. தர்க்கம் செஞ்சால் ஒன்று நம்மால் அவனுக்கு தெளிவு பிறக்கணும், இல்லைன்னா அவனால் நமக்கு தெளிவு பிறக்கணும். இந்த ரெண்டில் ஏதோ நடக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? கும்பிட போட்டுட்டு போயிடணும். சரி, இதுக்கு என்ன சொல்லுங்க? ஔபுருடேயம். 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 பௌ பௌ அபவுட்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படி தமிழில் சொல்லுங்க. அபௌ. ஔபுருடேயம். புருடனால் செய்யப்பட்டது அல்ல. புருடன்னா ஒரு ஆன்மா, யாராலும் செய்யப்பட்டதல்ல. புருடன், புருடனால் செய்யப்பட்ட புருடேயம், புருடனால் செய்யப்பட்டது அல்ல என்பதற்கு என்ன சொல்கிறாங்க? ஔபுருடேயம்னு சொல்லுவாங்க. அது வட சொல்லு. ஔபுருடேயம், ஔபுருடேயம். சரி, இவர்கள் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை அதில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை ரெண்டாக பிரிக்கலாம். வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பொருளுடை வாக்கியம், பொருளுடைத்து. மற்றொன்று பொருளற்றது. பொருளுடை வாக்கியங்கள், பொருளற்ற வாக்கியங்கள். இதை வந்து புனைந்துரைன்னு சொல்லுவாங்க. புனைந்துரை. புனைந்துரைனா ரொம்ப கற்பனை. புனைந்துரை. பொருளுடை வாக்கியங்கள், புனைந்துரை வாக்கியங்கள். வேதத்தை என்ன செய்கிறாங்க? அதில் இருக்கிற சொல்ல எடுத்திங்கன்னா அதான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். அது பொருளுடை வாக்கியமா புனைந்துரை வாக்கியமானு ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அதில் ரெண்டும் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருமுறை எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி சொல்லுவோமா? திருமுறையில் பொருளுடைய வாக்கியம் இருக்குது, கற்பனையும் இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகி போச்சு? அதன் மீது ஒரு நம்பிக்கையே ஒரு கேள்விக்குறியாயிருதா இல்லையா? உண்டா இல்லையா? ஆனால் அவங்க வேதத்தை இப்படி தான் கையாளுறாங்க. வேதத்தில் பொருளுடைய வாக்கியங்களும் உண்டு, புனைந்துரை வாக்கியங்களும் உண்டு. சரி, எது எது பொருளுரை வாக்கியம்?
கட்டளை வாக்கியங்கள்லாம் பொருளுரை வாக்கியம். கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியங்கள் எல்லாம் பொருளுடை வாக்கியங்கள். கட்டளை வாக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வேள்வி செய், எப்படி இருக்கும்? வேள்வி செய், தானம் செய், இப்படி அதெல்லாம் செய்யுன்னு இருக்கும். அப்படி இருக்கிறதுல என்னது? கட்டளை வாக்கியம். அதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஞானத்தை பற்றிய செய்தியெல்லாம் எங்கெங்கே வருதோ, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, இது உண்டு, அது உண்டுன்னு சொன்னால் அதெல்லாம் என்னது? அதெல்லாம் புனைந்துரை வாக்கியம். அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா வேதத்தை ஏற்றுக்கிறான். இப்போ வேதத்தில் நீங்கள் போய் சிவபெருமான் உண்டுன்னு இருக்கே, சிவபெருமான் உண்டுன்னு இருக்கு, திருமால் உண்டுன்னு இருக்கு, பிரம்மன் உண்டுன்னு இருக்கு. நீங்கள் என்னங்க வேதத்தை சொல்கிறீங்க? வேதத்தில் இப்படியிலே இருக்குது அப்படின்னா நல்லா படி, எங்கள் ரூல்ஸை படி. எங்கள் நூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டாக சொல்லியிருக்கிறோமா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறோம்? பொருளுடையது, கற்பனை, ரெண்டு இருக்குது. இதெல்லாம் கற்பனை. எது? ஞானத்தை பற்றி சொல்கிறதெல்லாம் கற்பனை வாக்கியங்கள். அவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பொருளுடைய வாக்கியங்களை கட்டாயம் பின்பற்றணும், கட்டாயம் பின்பற்றணும் என்று அவங்க என்ன செய்கிறாங்க? இதை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. சரி, இதில் ரொம்ப முக்கியமானது கடவுள் வேண்டா, வினை தானே பயன் தரும், வினை தானே பயன் தரும் என்பது. இவர் சைமினி முனிவர். சைமினி முனிவர் இவர் தான் இந்த பூர்வ மீமாஞ்சகருக்கு நூல் செய்கிறார். பூர்வ மீமாஞ்சகருக்கு நூல் செய்கிறார். இவருக்கு ஒரு மாணவர் வரார். யாருக்கு? சைமுனி முனிவருக்கு ஒரு மாணவர் வரார். அவர் என்ன செய்கிறார்னா, சரபர் ஒரு உரை செய்கிறார். சைமுனி செய்த நூலுக்கு உரை யார் எழுதுறா? சரபர் நூல் எழுதுறார். அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆசிரியர் முழுசாக சொல்லலை. என்ன சொல்கிறாரு? யார்? சைமுனி முனிவர் மீமாஞ்சக நூலை முழுசாக செய்யலை அப்படின்னு அவரை மறுத்து, உரை எதுக்கு மறுத்து எழுதுறாரு? ஆசிரியரை மறுத்து மாணவர் ஒரு உரை செய்கிறார். ஆசிரியரை மறுத்து மாணவர் உரை செய்கிறார். அவர் யார்? சரபர். அவர் யார்? சரபர். ஆமாம், இதான் வித்தியாசம். சரி, இவருடைய மாணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டாச்சாரியார். இவருக்கு இவர் பின்னாடி வந்து இவர் ஒரு உரை செய்கிறார். பட்டாச்சாரியார் வந்து உரை செய்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்க சரபர் சரியாக உரை செய்யலை. யார் நல்லா செஞ்சுருக்கிறா? சைமுனி முனிவர் தான் சரியாக செஞ்சிருக்கிறார். எங்கள் ஆசிரியர் செஞ்சது சரியில்லை, அவருடைய ஆசிரியர் நல்லா செஞ்சிருக்கிறார் அப்படின்னு இவர் நூலை தழுவி இவர் நூல் செய்கிறார். இவருக்கு ஒரு மாணவர் வருகிறார், பிரபாகரர். பிரபாகரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிரபாகரர் இவர் பட்டாச்சாரியார் செஞ்சது தப்பு, சரபர் செஞ்சது தான் சரிங்கிறார். இப்போ இவரும் ஒரு கருத்து, இவரும் ஒரு கருத்து. ஆசிரியர் மாணவர்
4 பேரும் முரண்படுகிறார்கள். இவருக்கு தாத்தா சரி, இவரு தாத்தா சரி, சரியா? அப்போது இந்த சமயம் 2ஆக பிரியுது. பட்டாச்சாரியான் மதம், பிரபாகரர் மதம். மீமாஞ்சகம் 2ஆக பிரியுது. பட்டாச்சாரியான் மதம் என்றும் பிரபாகரர் மதம் என்றும். ஏன்னா பட்டாச்சாரியார் சைமினி முனிவரை தழுவியும் பிரபாகரர் சரபரை தழுவியும் நூல் செஞ்சு இந்த 2 பிரிவாக பிரிந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீமாஞ்சகம் 2 பிரிவு. என்ன பிரிவு? பட்டாச்சாரியார் மதம், பிரபாகரர் மதம் என்று 2ஆக இருக்குது. 2க்குள்ள கொள்கை வேறுபாடெல்லாம் நான் பின்னாடி அந்த இடம் வரும்போது தொட்டுக்கலாம். அதுக்கு மேலே இதை விரிக்க வேண்டாம். ஸோ பூர்வ மீமாஞ்சகம் 2 பிரிவுகளை உடையது. 2 பிரிவுகளை உடையது. அவ்வளோதான் தர்க்கம். மன்னிக்கணும், மீமாஞ்சகம். ஏறத்தாழ ஏகான்மவாதத்தோடு ஒத்து வரும். ஏகான்மவாதத்தோடு ஒத்து வரும். அதனால் அதோடு சேர்த்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஏகான்மவாதம். இது எத்தனாவது பிரிவு? 3. ஏகான்மவாதம் இருக்கு. ஏக ஆன்மா, ஆன்மா ஏகம், அதுலேயே இருக்கா இல்லையா? ஆன்மா ஏகம் அப்படின்னு என்னது? ஒன்று தான் ஆன்மா, ஒன்று தான் ஆன்மா. நாம் என்ன செய்கிறோம்? ஆன்மாக்கள் சீவான்மா, பரமான்மா 2. பரமான்மா 1, சீவான்மாக்கள் பல. இதுதான் நம்ம கொள்கை, சரிங்களா? ஆன்மான்னு சொன்னால் பரமான்மா, சீவான்மா. பரமான்மா 1, சீவான்மாக்கள் பல. இதுதான் நம்ம கொள்கை. இவங்க கொள்கை என்னது? ஒன்று தான், ஏகம் ஆன்மா, ஏகம் ஆன்மா என்று சொல்வது. பிரம்மம் ஒன்றே, பிரம்மம் ஒன்றே உள்ளது, பிரம்மம் ஒன்றே உள்ளது. மற்றவையெல்லாம் என்னது? பிரம்மத்தினுடைய பரிணாமம் என்று சொல்லக்கூடியது. பிரம்மத்திலிருந்து தோன்றுவது, பிரம்மத்திலிருந்து தோன்றுவது. இந்த ஏகான்மவாதம் 4 பிரிவுகளை உடையது. 1 மாயாவாதம், 2 பார்க்கரியவாதம், 3 கிரீடா பிரம்மவாதம், 4 சத்த பிரம்மவாதம். மாயாவாதம், பார்க்கரியவாதம், கிரீடா பிரம்மவாதம், சத்த பிரம்மவாதம். 4 பிரிவு, 4 பிரிவு. மாயாவாதம் முதல்ல. மாயாவாதம் இவங்க கொள்கை பரமான்மா ஒன்றே, பரமான்மா ஒன்றே. இதில் உலகம் உயிர், உலகமும் உயிரும் போல தோன்றுவது, உலகமும் உயிரும் போல தோன்றுகிற எண்ணிறந்த பொருட்கள். இப்போ உலகம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, உயிர்கள் எல்லாம் இத்தனை இருக்கா இல்லையா? இது எல்லாம் பொய், எல்லாம் மாயை. எது மாயை? உலகம் மாயை, உயிர்களும் மாயை. உலகமும் உயிரும் மாயை என்று சொல்வதனால இதுக்கு என்ன பேர்? மாயாவாதம். இதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாங்க. இப்பி வெள்ளி போல் தெரிவது. இப்பின்னு என்னது? சங்கு. சங்கு சிப்பி, சிப்பின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த சங்கு தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி தெரியும்?
வெள்ளி மாதிரி தெரியும். பக்கத்தில் போய் வெள்ளி அப்படின்னு போய் எடுத்தால் தான் தெரியும், அடடா வெள்ளி இல்லையாட்டிருக்குது. தூரத்துலேருந்து நான் என்ன நினச்சிட்டேன், வெள்ளின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போது இப்பியை வெள்ளி போல காட்டுகிற ஒரு மயக்க உணர்வு இருக்கா இல்லையா? நம்ம மயங்கி என்ன ஏமாந்துட்டோமா இல்லையா? இப்போ இந்த மயக்க உணர்வுக்கு காரணம் மாயை. மாயையினாலே நாம் என்ன செய்கிறோம், இப்பியை வெள்ளியாக அறிகிறோம். இன்னொன்று, கயிறை பாம்பாக நினைக்கிறது, பாம்பை கயிறாக நினைக்கிறது. இது எதனால்? மயக்கம். தெளிவாக இருந்தால் நமக்கு கயிறு கயிறாக தெரியும், பாம்பு பாம்பாக தெரியும். இப்போ இதுக்கு காரணம் ஒரு மயக்க உணர்வு. இந்த மயக்க உணர்வுக்கு காரணம் அவிச்சை என்று சொல்லக்கூடிய மாயை. அவிச்சை என்று சொல்லக்கூடிய மாயை என்று சொல்வார்கள். சரிங்களா? இது எப்படி மறுக்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாயை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த உணர்வு இருக்கா இல்லையா, மாயைங்கிற உணர்வு இருக்கா இல்லையா, இந்த மாயை உள்பொருளா இல்பொருளா? மாயைன்னு ஒரு உணர்வு இருக்கா இல்லையா, அது உள்பொருளா இல்பொருளான்னு கேட்டால் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, இல்லதுன்னு சொல்ல முடியாது. அது அனிர்வசனீயம். மாயை என்னதுங்க? இன்ன தன்மை என்று கூற முடியாது. மாயையை என்ன சொல்லுவாங்க, அனிர்வசனீய பொருள். மாயையை அனிர்வசனீய பொருள், இன்னதென்று கூற முடியாது. எதை? மாயையை. இந்த மயக்கம் எப்போ தீரும் அப்படின்னா, சர்க்குரு பால் சென்று குருநாதர்கிட்ட போய் உபதேசம் வாங்கி அவர் சொல்லக்கூடிய சாதனைகளை எல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கங்க, எது தீந்துரும்? மயக்கம் தீந்துரும். மயக்கம் தீந்துரும். தீந்துட்டா என்ன தெரியும், என்னாகும்? பாம்பு பாம்பாக தெரியும், கயிறு கயிறாக தெரியும், இப்பி இப்பியாக தெரியும், வெள்ளி வெள்ளியாக தெரியும். அப்படி தெரிஞ்சால் என்ன அர்த்தம்னா, நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் பரமான்மா. நான் யார்? பரமான்மா. நான் இப்போ சீவான்மாவாக தெரிகிறேன். ஏன் தெரிகிறேன்? மயக்கத்தில் இருக்கிறேன். மயக்கத்தில் இருக்கிறனால பரமான்மா வேறையாக தெரியுது, சீவான்மா வேறையாக தெரியுது. மயக்கம் தீர்ந்துட்டா நான் யாருன்னு தெரியும், பரமான்மான்னு தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டா நான் முத்தி பெற்றேன்னு அர்த்தம். இந்த முத்தி பெற்ற ஆன்மா இறப்புக்கு பிறகு பரமான்மாவோடு கூடிரும். இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருக்கும், தன்னை உணர்ந்து நிற்கும். இறப்புக்கு பிறகு எங்கே போயிடும், பரமான்மாவோட கூடிரும். பரமான்மாவோட கூடிரும் அப்படின்னு சொல்வது தான் மாயாவாதம். சரிங்களா? ரெண்டாவது பார்க்கரியவாதம். பார்க்கரர் என்பவரால் செய்யப்பட்டது இது. பார்க்கர் பேன் மாதிரி பார்க்கரர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாயாவாதி சொன்னதுலேருந்து கொஞ்சம் வேறுபடுறாங்க. அந்த வேறுபாடு மட்டும் பார்த்தா போதும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமும் உயிரும் அனிர்வசனீயத்தினாலே, மாயையினாலே இல்லாதது மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? மாயாவாதி சாயான்னு சொல்லுவாங்க. சாயான்னு என்னது? நிழல். மாயாவாதி கருத்து அதுதான். உலகம் என்னது? சாயா. இல்லாயா, சும்மா அது அப்படி இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறவர்தான் யார்? மாயாவாதி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை, அது என்னது? உள்பொருள் தான். உலகமும் உள்பொருள் தான், உயிர்களும் உள்பொருள் தான். அது பிரம்மத்தினுடைய பரிணாமம். பிரம்மத்தினுடைய பரிணாமம். பரிணாமம் என்னது? அதிலிருந்து தோன்றியது. பாலிலிருந்து தயிர் தோன்றுவது போல, பாலிலிருந்து தயிர் தோன்றுவது போல பிரம்மத்தினுடைய பரிணாமம்தான் எனது உலகமும் உயிர்களும். உலகமும் உயிரும் பிரம்மத்தினுடைய பரிணாமம் என்று சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒத்த கருத்து என்னது? ஒற்றுமை என்னது?
இந்த 4 பேர்த்துக்கும் ஒற்றுமை என்னது? ஆன்மாவோட பரமான்மா ஒன்று தான் இருக்குது. பரமான்மா ஒன்று தான் இருக்குது. சரியா? சீவான்மானா என்ன அப்படின்னு கேட்டால், சீவான்மா என்பது மாயை என்று சொன்னால் மாயாவாதி. பிரம்மத்தின் பரிணாமம்னு சொன்னால் பார்க்கறர். புரியுதா இல்லைங்களா? பரமான்மா ஒன்று தான் இருக்கிறது. இந்த 4 பேர்த்துக்கு ஒற்றுமை என்னது? பரமான்மா ஒன்று தான் இருக்குது. சீவான்மான்னு ஒன்று கிடையாது. சீவான்மான்னு ஒன்று கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒத்த கருத்து. இப்போது சீவான்மா இப்போ என்ன? சீவான்மா யார் அப்படின்னு கேட்டால், அது மாயையினாலே சீவான்மாவாக தெரிகிறது. உண்மையில் சீவான்மான்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னால் யார்? மாயாவாதி. இல்லை, சீவான்மா இருக்குது. அது என்னது? பிரம்மத்தினுடைய பரிணாமம். பிரம்மத்தினுடைய பரிணாமம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். இப்போ பாருங்கள், இது நம்ம அத்வைதத்தில் பார்த்தது தான். பொன்னும் அணிகலனும் போல, பொன்னும் அணிகலனும் போல என்னது? தங்கமும் வளையலும். தங்க கட்டி, இன்னொன்று வளையல். கேட்டால் நீங்கள் இது என்ன கேட்ட, இது கேட்டான்னு சொல்லுவீங்க தங்கம். இது என்னது? வளையல். அது வேறு வேறு தானே? ஓ, நல்லா பாரியா. தங்கத்திலிருந்து தான் வளையல் செஞ்சுருக்கிறாங்க. தங்கத்தின் பரிணாமம் வளையல். தங்கம் உருவம் மாறி வந்திருக்குது. தங்கம் உருவம் மாறி வந்திருக்குது, பரிணாமம் தானே. இது அதுவாக மாறி இருக்கிறது. ஒன்று ஒன்றாக மாறினால் அதற்கு பேர் என்னது? பரிணாமம்னு பேர். சரியா? அப்போது தங்கம் எதுவாக பரிணமித்தது? வளையலாக பரிணமித்தது. அதுபோல் பரமான்மா சீவான்மாவாக பரிணமித்தது அப்படின்னு சொன்னால் அவன் யார்? பார்க்கறர். அப்படி சொன்னால் பார்க்கறர். சரி, டீயை சாப்பிடுங்க.